ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் கத்திரிக்காய் வச்சு தொக்கு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு குட்டியாக போட்டால் தான் எங்களுக்கு பிடிக்கும், அதனால தான் நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரவுண்டாக கட் பண்ணோம்னா நடுவில் கோடு போட்டு அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்கும், அதனால தான் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 வேர்க்கடலை நான் போட்டிருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். வேர்க்கடலை பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அது கூட கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், இவ்வளோ கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் அது கூட எள்ளு, அவ்வளோதான். இதையும் லைட்டாக வறுத்துட்டு எடுத்துட வேண்டியது. இதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இதை போய் நம்ம பொடிச்சிட்டு வந்துடுவோம். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். இப்போ நம்ம அது கூட நல்லெண்ணெய், அது கூட கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா வணக்க போகிறோம் எண்ணெயில். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடுங்க கத்திரிக்காயில் உள்ளது, இல்லைன்னா தெரிக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இந்தளவுக்கு வணங்கிடுச்சு. இனி அதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கடுகு வெடித்தோன்னே ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நான் வெட்டியிருக்கேன். அதையும் அது கூட நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துடுவோம். இந்தளவுக்கு வணங்கினோன்னே இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், அவ்வளோதான். இதை கொஞ்சம் நம்ம இப்போ எண்ணெயிலேயே கொஞ்சம் வணக்கிக்குவோம். நல்லா வணங்கினோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல பாருங்க, அதை ஆட் பண்ணிக்குவோம் அது கூட. அப்புறம் இது கூட நான் ஒரு தக்காளி அடிச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் பாருங்கள், தண்ணி ஊற்றி நான் ஆட் பண்ணிட்டேன். இது கூட குட்டி புளி நான் கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன் சின்னதாக. அது கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வற்றி வரட்டும். கொதிச்சு இந்த அளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம அது கூட கத்திரிக்காய் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் இது கூட மசாலா கூட மிக்ஸ் ஆகட்டும், வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடுவோம். ரைஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிட வேண்டியதுதான். கைஸ், கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடி, எங்கள் வீட்டில் எக் பிரியாணி, அதுக்கு நாங்கள் அந்த கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.